ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா, பெட்டி படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, பார்க்கலாமா வேண்டாமா, அதை தான் நம்ம ஒன்லைனில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, நம்ம ஹீரோவோட அந்த மொத்த கிராமமே ஒரு காட்டுக்குள்ளே இருக்குங்க. அவங்க வந்து ஒரு அடையாளமே இல்லாமல் இருக்காங்க, ஒரு காட்டுவாசி குரூப் மாதிரி. அவங்கக்கிட்ட நிறைய திறமை இருந்தோம், ஆனால் அதை யாருமே பெருசாக கண்டுக்கிடலைங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்தியன் அப்படின்ற ஒரு அடையாளமே இல்லை அவங்க. இதனால் அவங்க ரொம்ப அவதிப்படுதாங்க. அவங்க மற்ற கூலி வேலைக்கு போயிருந்தாலுமே மற்றவங்களுக்கு கொடுக்கறதோட கம்மியாக தான் கொடுக்காங்க. ஏன்னு கேட்டால் அவங்ககிட்ட அடையாளம் இல்லை, நீங்கன்னா மனுஷங்களே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப வருத்தப்பட வைக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்க கிராமம் காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த சைடு ட்ரெயின் ஒன்று போவோம், அது நிப்பாட்டுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணுவாங்க. ஏன் ட்ரெயினை நிப்பாட்டு ட்ரை பண்ணுவாங்கன்னா, ஒரு எமர்ஜென்சிக்கு ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை குழந்தை பிறக்குன்னா அவங்கள காப்பாற்ற முடியலை, அப்படியே இறந்து போயிருந்தாங்க வழி தாங்க முடியாது. இந்த மாதிரி நிறைய சம்பவங்களில் நிறைய பேரை காப்பாற்ற முடியலை. ட்ரெயின் நிப்பாட்டினா அதை காப்பாற்றிடலாம் அப்படின்னு அந்த ட்ரெயின் நிப்பாட்ட ரொம்பவே ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுக்கான அந்த அடையாளம் கிடச்சிதா, ட்ரெயினை நிப்பாட்டினாங்களா அவங்க ஊருக்கு, அப்படிங்கிறதாங்க இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி நடக்கிற அந்த காலகட்டம் எல்லாமே சூப்பராக காட்டியிருக்காங்க. அதோட நம்ம ராம் சரணோட ஆக்டிங் சொல்லவே வேண்டாங்க, தலைமை வேற லெவல். இந்த படத்தில் எனக்கு பிடிக்காதது ஒன்றே தாங்க, இந்த படத்தில் ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ தப்பாக பார்க்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதை இவங்க கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கலாம். இந்த படத்தில் மியூசிக் பிரித்து மேஞ்சிட்டாருங்க நம்ம ஏஆர் ரகுமான். இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் ஒன் டைம் பார்க்கலாங்க. இந்த படம் அந்தளவுக்குனா ஒருத்தா இல்லை. இந்த படத்தில் நிறையவே லாஜிக் மிஸ்டேக் இருக்குங்க. ஆனால் இதில் ஒன்று மட்டும் தெரியுதுங்க, நம்ம ராம்சரண் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி நடிச்சிருக்காரு. அந்த படத்தில் ரொம்பவே தத்ரூபமாக தெரியுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தில் நிறைய சீன் உங்களை கண்கலங்க வைக்கும். அது உண்மையிலே நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்குது. இந்த படம் ஆனால் லைட்டாக கிரென்ச்சாக போகிற மாதிரி தாங்க இருக்கும், ஆனால் அதுவுமே உண்மையிலே நல்லா தாங்க இருக்குது. இந்த படம் உண்மையிலே ஒன் டைம் நீங்கள் பார்க்கலாம் தேட்டரில் போய். அவ்வளோதாங்க இந்த படத்தோட. இந்த மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.